ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 75வது குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜனநாயக நடைமுறைகளில் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பஞ்சாயத் ராஜ் துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா, பிரான்ஸ் நாடுகள் கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பான விதிமுறைகளை சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 75வது குடியரசு தினம் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 21 குண்டுகள் முழங்க, ஹெலிகாப்டர்கள் மலர்களை தூவ தேசிய கொடி பறக்கவிடப்பட்டது. குடியரசு தின அணிவகுப்பின் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டின் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் பங்கேற்றார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய போர் நினைவு சின்னத்தில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நம் நாட்டின் பன்முகத்தன்மையையும் கலாச்சாரத்தையும் ராணுவ வலிமையையும் எடுத்துரைக்கும் வகையில் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. 100 பெண் இசைக்கலைஞர்களின் வாத்திய நிகழ்ச்சியுடன் அணிவகுப்பு தொடங்கியது. பாதுகாப்பு படையில் பெண்களின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் முப்படையைச் சேர்ந்த மகளிர் பங்கேற்ற அணிவகுப்பு பார்வையாளர்களை கவர்ந்தது. சந்திரயான் வெற்றியை எடுத்துரைக்கும் இஸ்ரோவின் அலங்கார ஊர்தியும் இதில் இடம்பெற்றது. பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அரசின் துறைகள் சார்பில் அலங்கார ஊர்திகளும் இந்த பேரணியில் இடம்பெற்றன. தமிழகத்தின் சார்பில் குடவோலை முறை குறித்த சிறப்பை எடுத்துரைக்கும் வகையிலான அலங்கார ஊர்தி இடம்பெற்றது. அணிவகுப்பின் இறுதியாக நடைபெற்ற விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை மெய் சிலிர்க்க வைத்தது. மாநிலங்களிலும் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கினார். மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜம்முவில் உள்ள 10 மாவட்டங்களிலும் குடியரசு தின விழா வழக்கமான உற்சாகத்துடனும் அமைதியாகவும் கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் குடியரசு தின விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி பல்வேறு நாட்டு தலைவர்களும் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். குடியரசு தின அணிவகுப்பு நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் வலிமையை உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் குடியரசு அணிவகுப்பு தொடர்பான புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். சிறந்த நிர்வாகத்திற்கு உள்ளாட்சி அமைப்புகளின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பஞ்சாயத் ராஜ் துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். குடியரசு தின கொண்டாட்டத்தையொட்டி சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் இன்று அவர் கலந்துரையாடினார். ஜனநாயகத்தின் ஆணிவேராக உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்தியா, பிரான்ஸ் நாடுகள் கவனம் செலுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் குவாத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் பாதுகாப்பு விமான உற்பத்தியில் ஒத்துழைப்பு குறித்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். வரும் 2026ஆம் ஆண்டை புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆண்டாக கொண்டாட இந்தியா, பிரான்ஸ் நாடுகள் முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரான்சில் உள்ள மர்ஷலியில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய தூதரகமும் ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரான்ஸ் தூதரகமும் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று அவர் கூறினார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் கீழ் ஸ்னேகலில் சூரிய மின்சக்தி தொடர்பான பயிற்சி நிறுவனத்தை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு வினய் குவாத்ரா கூறினார். இதனிடையே பிரான்ஸ் கல்வி நிறுவனங்களில் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் 30,000 இந்திய மாணவர்களுக்கு அனுமதி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அயோத்தி ராமர் கோயில் குறித்த ஒரு பார்வை.
பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பான விதிமுறைகளை சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச நீதிமன்றம் தெரிவித்துள்ள விதிமுறைகளை இஸ்ரேல் பின்பற்றும் பட்சத்தில் தாங்களும் இதனை பின்பற்ற தயாராக உள்ளதாக ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் இந்த விதிமுறைகளை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இஸ்ரேலில் சிறை வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்களை விடுவிக்கும் பட்சத்தில் காசாவில் பிணை கைதிகளாக உள்ள இஸ்ரேலியர்களை விடுவிப்பதாக ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. இதனிடையே காசாவில் உள்ள மருத்துவமனைகள் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவது குறித்து இஸ்ரேல் அளித்துள்ள ஆதாரங்களை உலக சுகாதார அமைப்பு புறக்கணித்துள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மூத்த கிராமிய கலைஞர் திரு பத்திரப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 87 வயதாகும் குறு விவசாயியான அவர் கிராமிய கலைகளில் ஒன்றான வள்ளி கும்மி, ஒயிலாட்டம் என்னும் நாட்டுப்புற கலையை கடந்த 60 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்த விருது அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரியமிக்க வள்ளி கும்மி ஆட்டத்தில் பாரதியார் பாடல்கள், சுற்றுச்சூழல், விவசாயம் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து நிலைகள் குறித்த பாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். கிராமிய கலைகளுக்கு தற்போது மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கிராமிய கலைகளை கற்பது மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக மத்திய அரசுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பத்திரப்பன் தெரிவித்தார். நேட்டோ அமைப்பில் உறுப்பு நாடாக ஸ்வீடன் இணைவதற்கு ஆதரவு அளிப்பதற்கான தீர்மானத்திற்கு துருக்கி அதிபர் திரு தயிப் எர்டோகன் ஒப்புதல் அளித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டிற்கு ஆதரவு அளிப்பதற்கான தீர்மானம் துருக்கி நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நேட்டோ அமைப்பில் புதிய உறுப்பு நாட்டை சேர்ப்பதற்கு அந்த அமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பு நாடுகளும் ஒருமனதாக ஆதரவு அளிக்க வேண்டிய நிலையில் ஹங்கேரி தவிர பிற உறுப்பு நாடுகள் ஸ்வீடன் நாட்டிற்கு ஆதரவு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் சீனாவின் பொருளாதார நிலை மேம்பட்டு வருவதை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் நிச்சயமற்ற சூழல் நிலவி வரும் நிலையில் அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் வாராந்திர கச்சா எண்ணெய் விலை தற்போது அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 421 ரன் எடுத்துள்ளது. ஜடேஜா 81 ரன்னுடனும் அக்ஷர் பட்டேல் 35 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 246 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை மகளிர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஓமனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சாகர் டாங்கி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் கூடுதல் புள்ளிகளுடன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். எகிப்து பாரா ஓபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சோனால்பென் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். பாவனா மற்றும் பிராச்சி பாண்டே வெள்ளிப் பதக்கத்தையும் ராஜலட்சுமி சங்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் 25 தங்கம் 13 வெள்ளி 23 வெண்கலப் பதக்கங்களுடன் தமிழகம் பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தில் நீடிக்கிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ச்சனா காமத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து லயன்ஸ் அணி 2வது இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 304 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 493 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இங்கிலாந்து லயன்ஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 152 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 75வது குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஜனநாயக நடைமுறைகளில் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பஞ்சாயத் ராஜ் துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார்.
பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா பிரான்ஸ் நாடுகள் கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பான விதிமுறைகளை சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.